ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ. கேலண்டரில் அந்த தேதி கிழிக்கும் போது நம்ம பார்த்துருப்போம், ராசி பலன் போட்டிருப்பாங்க, நட்சத்திரம் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதே போல் இன்றைக்கி மேல் நோக்கு நாளா அல்லது சமநோக்கு நாளா கீழ் நோக்கு நாளா அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த நாட்கள்லாம் நம்ம என்ன பண்ணலாம், ஏன் அப்படி குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்கா, அந்த நாளில் எந்த நட்சத்திரம் வருதோ அந்த நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு இந்த நாள் அமையுமா, அது மேல் நோக்கா அல்லது கீழ் நோக்கா அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த நட்சத்திரத்துக்கு என்னென்ன நாட்கள், அந்த நாளில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ரோகிணி நட்சத்திரம், திருவாதிரை, பூசம், உத்திரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், உத்திரட்டாதி, இந்த நட்சத்திரங்கள்லாம் வந்தது அப்படின்னா அந்த நாள் மேல் நோக்கு நாளாம். செடி கொடி மரம் நடுறது, கட்டடம் கட்டுறது, கோவில் மதில் கட்டுறது, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் அந்த நாளில் செய்யலாமா, நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நாள். அதே போல் சமநோக்கு நாள் அப்படின்னா அந்த நாளில் அசுபதி, மிருகசிரீடம், புனர்பூசம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, அனுஷம், கேட்டை, ரேவதி, இந்த நட்சத்திரம் வருது அப்படின்னாக்கா அது சமநோக்கு நாளாம். அந்த நாளில் இப்போ நீங்கள் வாகனம் வாங்குறதுனா வாங்கலாம், பசு, காளை, செல்ல பிராணிகள்லாம் ஏதாவது வாங்க போகிறீங்கன்னா அதெல்லாம் வாங்கலாம். சாலை அமைக்கிறது, நில வைக்கிறது, உழுறது ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் அந்த நாளில் பண்ணலாமா. அதே போல் பரணி, கிருத்திகை, ஆயில்யம், மகம், பூரம், விசாகம், மூலம், பூராடம், பூரட்டாதி, இந்த நாட்கள், இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் எல்லாம் கீழ்நோக்கு நாட்களாம். இந்த நாளில் பூமிக்கு கீழே இருக்கக்கூடியது, அதாவது கிணறு வெட்டுறது, பாதாள சாக்கடை தோன்றது, சுரங்கம் அமைக்கிறது, அல்லது கிழங்கு வகைகள் பயிரிடுறது, இந்த பூமிக்கு கீழே செய்யக்கூடிய வேலைகள் இதெல்லாம் இந்த கீழ்நோக்கு நாளில் செய்யலாம்னு சொல்கிறாங்க. பொதுவாக நம்ம ஏதாவது ஒரு காரியம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ராகு காலத்தில் அது தொடங்க மாட்டோம் இல்லையா. இந்த ராகு தோஷம் அப்படிங்கிறது ஒருத்தருடைய ஜாதகத்தில் இருக்கும்பொழுது திருமண தடையெல்லாம் ஏற்படும்னு சொல்லுவாங்க. அதனால ராகு தோஷம் இருக்கக்கூடியவங்க ராகு காலத்துல துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யறதுங்கிறது ரொம்ப ஒரு சிறந்த நிவாரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இந்த ராகு கால நேரத்துல துர்க்கை அம்மனுக்கு விளக்கு ஏற்றுறதை நம்ம பார்த்துருப்போம். ஒவ்வொரு நாளுமே ராகு காலம் வருது. அந்த ராகு காலத்துல எப்படி விளக்கேற்றி நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத இன்னைக்கு நாள் வாரியா நம்ம பேச போறோம். ராகு காலத்துல துர்க்கை அம்பாளை எப்படி வழிபாடு செய்யறது. இப்போ ஞாயிற்றுக்கிழமை எப்போ ராகு காலம், 4:06 ராகு காலம். இப்போ துர்க்கை சன்னதியில் மாலை 4:30 6 மணிக்குள்ள விளக்கேற்றி சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணணுமா. செல்வம் பெருக இந்த மாதிரியான ஒரு பிரார்த்தனையை செஞ்சுப்பாங்க. அதாவது 4:06 மணிக்குள்ள துர்க்கை அம்மன் சன்னதியில் விளக்கேற்றி சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு, செல்வ செழிப்புக்கு. அதே போல் திங்கட்கிழமை அப்படின்னாக்கா காலையில் 7:09 ராகு காலம் இல்லையா. இந்த நேரத்தில் வெண்ணெய் காப்பு செஞ்சு வெண் பொங்கலை நைவேத்தியம் பண்ணணுமா. இது எதற்காக பண்றாங்க அப்படின்னா, யாருக்காவது மூட்டு நோய் ரொம்ப நாளா இருக்கு நீங்கள அப்படின்னா அதுக்காகவும், கல்வியில சிறக்கவும், இப்படி 7:09 திங்கக்கிழமை அன்னைக்கு காலையில ராகுகால நேரத்துல துர்க்கை அம்பாளுக்கு வழிபாடு செய்யறது அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. ஜாதகத்துல ராகுவால பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கல்யாண தடை, கல்வியில தடைன்னு பல பிரச்சனைகள் வாழ்க்கையில வரும் இல்லையா. அது சரியாகணும் அப்படின்னா ராகு காலத்துல துர்க்கை வழிபாடு செய்யுங்கன்னு சொல்லுவாங்க ஒரு பரிகாரமா. இந்த துர்க்கை வழிபாடு அப்படிங்கிறது எப்படி பண்ணணும், ஏன்னா ஒவ்வொரு நாளுமே ராகு காலம் வருது, ஒவ்வொரு நாளும் எந்த மாதிரி வழிபாடு செய்யணுங்கிறத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய ராகு காலம் அப்படிங்கிறது துர்க்கை வழிபாட்டிற்கு ரொம்ப ரொம்ப உகந்ததுன்னு சொல்லுவாங்க. இந்த செவ்வாய்க்கிழமையில் மதியம் 3 மணியிலேருந்து 4:30 மணிக்குள்ளே வடக்கு நோக்கி எரியக்கூடிய வகையில் தீபமேத்தி தக்காளி சாதம் நைவேத்தியம் பண்ணணுமா. இப்படி பண்ணும்பொழுது திருமண தடை இருந்தால் அது நீங்கும், மாங்கல்ய பலம் கிடைக்கும், குழந்தை பாக்கியத்திற்கும் இந்த வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அதே போல் புதன்கிழமை பார்த்தீங்கன்னா மதியம் 12 மணியிலேருந்து 1:30 மணிக்குள்ளே இந்த ராகு காலம் வரும். அந்த நேரத்தில் பஞ்சு திரி போட்டு விளக்கேற்றணும், புளியோதரை நைவேத்தியம் செய்யணுமா. அப்படி செய்தால் பதவி உயர்வு கிடைக்கும், இரத்த சம்பந்தமான நோய் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதுவும் தீருமாம். ராகு கால துர்க்கை வழிபாடு எப்படி பண்ணுறதுன்னு தான் பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு நாளுமே ராகு காலம் வருது. அந்த ராகு கால நேரத்தில் எந்த மாதிரி தீபம் ஏற்றணும், என்ன நைவேத்தியம் பண்ணணும், அம்பாளை எப்படி வழிபாடு செய்யணும், அப்படி செய்தால் என்ன பலன் கிடைக்கும்னு பேசிகிட்டு இருக்கோம். வியாழக்கிழமையில் மதியம் 1:30 3 மணிக்குள்ள இந்த ராகு காலம் அப்படிங்கிறது வரும் இல்லையா. அந்த ராகு கால நேரத்தில் தீபம் ஏற்றி எலுமிச்சை சாதம் நைவேத்தியம் பண்ணணுமா. இப்போ வியாபாரத்தில் யாருக்காவது ஒரு சின்ன பின்னடைவு இருக்குது, வியாபாரத்தில் லாபம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வழிபாடை செய்யலாம். அதே போல் இருதய நோய் இருக்கிறவங்களும் அந்த இருதய நோய் நீங்கிறதுக்காக இந்த வியாழக்கிழமை ராகு கால நேரத்தில் துர்க்கை வழிபாடு அப்படிங்கிறது சிறப்பான பலனை கொடுக்கும்னு சொல்கிறாங்க. வெள்ளிக்கிழமையில் காலையில் 10:12 ராகு காலம் இல்லையா. அந்த 10:12 மணிக்குள்ள நல்லெண்ணெய் அல்லது நெய் தீபம் ஏற்றி தேங்காய் சாதம் அல்லது பாயசம் நைவேத்தியமாக பண்ணணுமா அம்பாளுக்கு. இப்படி செய்யும் பொழுது தீராத துன்பம் தீரும், ராகு தோஷத்தால்
திருமண தடை இருந்ததுன்னா அது நீங்கிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான வழிபாடாக சொல்றாங்க. ராகு கால துர்கை வழிபாடு எப்படி செய்யறது அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கோம். சனிக்கிழமை காலை 9:10:30 பார்த்தீங்கன்னாக்கா ராகு காலம் வரும். இந்த 9 மணிலேருந்து 10:30 மணிக்குள்ள மஞ்சள் துணி திரியில விளக்கேத்தி காய்கறியோட சாதம் செய்து அந்த சாதத்தை நைவேத்தியம் பண்ணணுமா. இப்படி பண்ணும்பொழுது வேலை வாய்ப்பு வேண்டி இருக்கிறவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும், சிறுநீரக கோளாறு யாருக்காவது இருக்குது அப்படின்னா அது நீங்கிறதுக்கும், அரசியல் மாதிரியான ஒரு பொது துறையில் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வழிபாடு உதவுவதாக சொல்கிறாங்க. இப்படி ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனின்னு வாரத்தில் இருக்கக்கூடிய 7 நாட்களுமே வரக்கூடிய ராகுகால நேரத்தில் துர்கை அம்பாளை வழிபாடு செய்யும் பொழுது வாழ்க்கையில் மேன்மையான பலன்கள் நமக்கு கிடைக்கும். ராகுவால் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அது நீங்கும். அதுவும் இந்த ராகு கால நேரம் 1.5 மணி நேரம் இருக்குது இல்லையா, அதில் கடைசி அரை மணி நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமாம். அந்த நேரத்தில் செய்யக்கூடிய அந்த பரிகாரங்களுக்கு இன்னும் அதிகமாக பலன் இருக்கும்னு சொல்லுவாங்க. ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ.